திருவிழா அப்படின்னாலே வந்து இந்த விற்பனை வியாபாரங்கள்ன்றது வந்து ஒரு சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து திருவிழாவில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றது போல அந்த பலூன் இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க வந்து விற்பனை செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இப்போ இங்கே ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரத்தில் களை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சித்திரை திருவிழாவில் அந்த தேரோட்டத்தில் வந்து அவங்க அந்த பலூன் மற்றும் குழந்தைங்களுக்கான பொம்மைகள் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேரு? சித்ராதேவி. ஓகே, என்ன பண்றீங்க, என்ன விற்பனை பண்றீங்க? டாய்ஸ் வியாபாரம் பார்த்துட்டு. டாய்ஸ் வியாபாரம். ஓகே ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த வருஷம்? எப்படி இருக்கு வியாபாரங்கள்லாம்? இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. என்னென்ன மாதிரி பொருள்லாம் வைப்பீங்க பொதுவா? எங்களுக்கு பிடிச்ச பொருள் தான். சரி, இப்போ நிறைய விற்பனை ஆகுதா உங்களுக்கு? தொடர்ந்து இந்த திருவிழா ஒட்டி ஒரு சில பிளான் பண்ணிருப்பீங்களா, பிசினஸ் பிளான் பண்ணிருப்பீங்களா? அது ஓரளவுக்கு திட்டமிட்ட ஒரு நாள் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. எத்தனை நாட்கள் சூடு பிடிக்கும் இந்த பிசினஸ்லாம்? இதுவா சித்திரை திருவிழாக்கு எத்தனை நாள் கடை போடுவீங்க பொதுவா? 10-15 நாள். இந்த 15 நாள்ல வந்து உங்களுடைய அந்த பிசினஸ் பொதுவா எவ்வளவு பொதுவா ஜென்ரலா போகும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு அதாவது டைமிங் கேட்குறீங்களா? இல்ல இது எவ்வளவு சேல்ஸ் ஆகும் பொதுவா? ஒரு நாளைக்கு சேல்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய் இப்படி ஆகும். 10,000 ஆகுமா ஆகும் ஒரு நாளைக்கு? ஆகும். 15 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாக்ஸ் கணக்கில் நீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த இடத்துல. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமா, கண்டிப்பா. அப்போ இந்த திருவிழாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்களோ? கண்டிப்பா. ஆமா, ஏன் நமக்கு இந்த திருவிழா தான் கொஞ்சம் பெரிய திருவிழா. அதனால இங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் நல்லா கிடைக்கும். மற்ற திருவிழாவோட இங்க கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? திருச்சி. திருச்சில இருந்து இங்க வந்திருக்கீங்க வியாபாரம் பண்றதுக்கு. அப்ப நீங்க எந்தெந்த ஊர்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி வந்து வியாபாரங்களுக்கு? எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். கேரளால இருந்து எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். அப்ப வியாபாரம் எங்க களை கட்டி இருக்கு? இந்த ஊர் தான், மதுரை தான். மதுரை சித்திரத்துல தான் வியாபாரம் களை கட்டுது, அப்படிதானே? சரி, சூப்பர், ஓகே, தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வியாபாரங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப களைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பல ஊர்களுக்கு வந்து அவங்க வியாபாரங்களுக்கு போயிருக்காங்க, பல மாநிலத்தில் வந்து வியாபாரங்களுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, ரொம்ப அதிகமான வருமானம் ஈட்டுறதா சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி பல பேர் பல வியாபாரிகளை இந்த சித்திரை திருவிழா வாழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.